நமஸ்காரம். இன்னைக்கு பூரி ஜெகநாதர் க்ஷேத்திரத்தில் ரத யாத்திரை ஆரம்பிக்கிறது. ரொம்ப பிரமாதமான ரத யாத்திரை. இதை கார் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னால் கூட அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அந்த கார்னு கொச்சையாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணாதீங்கோ. இது ஒரு ரத யாத்திரை. ரத் யாத்திரான்னு சொல்லுங்கோ, இல்லை ரத யாத்திரான்னு சொல்லுங்கோ. நீங்கள் கார் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லாதீங்கோன்னு கோயிலில் இருக்கிறவாளே, கோயிலில் சேர்ந்தவாளே சொல்கிறா. காருங்கிறது கொச்சையான வார்த்தை, இங்கிலீஷில் அப்படி சொல்லாதீங்கோன்னுட்டு. அவ்வளோ வசதியாக இந்த ரத யாத்திரை இன்றைக்கி நடக்க போகிறது. அதாவது ஆஷாட சுக்லபக்ஷ த்விதியை அன்னைக்கு இந்த ரத யாத்திரை ஆரம்பிக்கும். இந்த கோயிலேருந்து குண்டிச்சா பவனம்ங்கிற இடத்துக்கு போகிறது தான் ரத யாத்திரைன்னு சொல்லப்படுறது. எதுக்காக குண்டிச்சா பவனத்துக்கு போகணும் அதை தெரிஞ்சுப்போம். அந்த காலத்தில் பிரத்யும்னன் ராஜா இருந்தார். அந்த பிரத்யும்னனோட பொண்டாட்டி பேர் குண்டிச்சா. அந்த குண்டிச்சாவும் பிரத்யும்னனும் பகவானுக்கு சிலை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் அந்த சிலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான மரங்களை எப்படி அவள் செலக்ட் பண்ணினா அதெல்லாம் ஒரு தனி கதை. அதை இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். இப்போ இந்த சுவாமி சிலைகளை பண்ணுறதுக்கு உண்டான தச்சன் வேணும் இல்லையா? அது யார்? பகவானையே வேண்டிக்கிறார். நல்லபடியாக எங்களுக்கு இந்த சிலை அமையணும், நீ தான் வழி பண்ணணுங்கும்போது தேவதச்சன் விஸ்வகர்மாவே அங்கே வந்து தானே ஒரு தச்சன் மாதிரி வந்து நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு 21 நாளில் பண்ணித்தரேன். ஆனால் அது வரைக்கும் யாரும் நான் வேலை செய்கிற இடத்துக்கு வரப்படாது, எனக்கு ஒரு தனி அறை கொடுத்துருங்கோ, யாரும் வரப்படாது, கதவையே திறக்கப்படாது, திறந்தேன்னா முழுமையாகாதுங்கிறத முதலையே சொல்லிவிடுறார். இதனால் இவன் என்ன பண்ணுறா, சரின்னு ஒத்துண்டு விஸ்வகர்மா தான் தச்சன்னு நினச்சிண்டு ஒத்துண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றா. தனி ரூமும் கொடுத்துட்றா. அவர் அதில் அழகாக உட்காந்து வேலை பண்ணிட்டுருக்கார். இவாளுக்கு தினம் இந்த உளிச்சத்தம் உள்ளேருந்து டங்கு டங்குன்னு உளிச்சத்தம் கேட்குறது இல்லையா? இவாளுக்கு ஒரு 3 நாளாக உளிச்சத்தமே கேட்கலை. என்னது உளிச்சத்தம் கேட்கலையே, வேலை நின்று போயிடுத்தா என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போன்னு அவசரப்பட்டு இந்த குண்டிச்சா என்ன பண்ணுறா, கதவை திறந்துடுறா. அந்த ராணி கதவை திறந்த உடனே அறகுறையாக செய்யப்பட்ட சிலைகள் அப்படியே நின்றுடுறது. தேவதச்சன் மறைஞ்சு போய்டுற. அப்போது ஒரு அசரீரி கேட்குறது, இந்த மாதிரி அறகுறையாக பண்ணின இந்த சிலையை அப்படியே பிரதிஷ்டை பண்ணுங்கோ. அதனால் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, அதனால் அந்த சிலைகளை அப்படியே இந்த பிரத்யும்னன் ராஜா பிரதிஷ்டை பண்ணிவிடுறார். பிரதிஷ்டை பண்ணினோடனே இந்த குண்டிச்சாக்கு ரொம்ப வருத்தமாக போகிறது. ஐயோ, நான் அவசரப்பட்டுட்டேனோ, என்னால் தான் அந்த மாதிரி ஆயிடுத்தோ என்ன இப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார். நான் என்னோட நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பண்ணினேன், இப்படி பண்ணிட்டேளே, நீங்கள் அரைகுறையாக நிறுத்திவிட்டேளே அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறார். அப்போ அசரீரியாக பகவான் சொல்கிறார், கவலைப்படாத, வருஷத்தில் 1 வாரம் 7 நாட்கள் நான் வந்து உன்னோட இருக்கேன், நீ கவலைப்படாத, உன்னோட எப்போதுமே இருக்கேன், 7 நாட்கள் நிச்சயமாக உன்னோட இருக்கேன், கவலைப்படாத அப்படிங்கிற. இதனால தான் பகவான் கோயிலேருந்து கிளம்பி 1 வாரம் குண்டிச்சா பவனத்துக்கு போய் ராணியோட தங்கிட்டு வரதா ஐதீகம். இந்த குண்டிச்சா பவனம்ங்கிறது குப்த பவனம்னு சொல்லப்படுறது. ஏன்னாக்க கிருஷ்ணர் வந்து ராதையோடையோ கோபிகையோடையோ அங்கே வந்து தங்குறாருன்னு நம்பப்படுறது. அந்த குண்டிச்சா பவனம்ங்கிறது அவ்வளோ ஒரு வசதியான ஒரு இடம். நேத்திக்கே என்ன ஆகிடுத்து, அந்த குண்டிச்சா பவனத்தில் குண்டிச்சா மார்ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு போய் நேற்றுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சதா ஒரு ஐதீகம். எப்பொழுதுமே இந்த ரத யாத்திரைக்கு முதல் நாள் அவர் அந்த பவனத்தை சுத்தம் பண்ணுறதா ஒரு ஐதீகம். இதனால தான் ரத யாத்திரை நடக்கிறது, அங்கே போகிறார். இதில் என்னென்னாக்க, இந்த 4ஆம் நாள் ஹேரா பஞ்சமின்னு சொல்லப்படுறது இல்லையா, அன்றைக்கி லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவா, தங்கத்தால் சொர்ணமயமாக தன்னை அலங்காரம் பண்ணிட்டு தோ வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆம்பட்டையாக ஒன்றும் வரக்காணுமே, அக்கம் பக்கத்தில் எல்லாரும் கேட்குறாளே, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு தேரில் ஏறி அந்த குண்டிச்சா பவனத்துக்கு வருவாளாம். வந்தால் வாசல்லையே வந்து அவளை தடுத்துடுறான், இங்கே வரப்படாதுன்னு சொல்லிட்டு. யார்? அதை வந்து நம்ம ஜெகநாதர் கோஷ்டியாக ஒருத்தரும் அம்பாள் கோஷ்டியாக ஒருத்தரும் அவள் அந்த மாதிரி தன்னை பிரிச்சுன்னு விடுறான். பிரிச்சுட்டு சர்ச்சை பண்ணுறாப்புல இந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னாக்கா ராத்திரி தான் போவான், ஹேரா பஞ்சமி ராத்திரியில்.
என்னத்தினால அப்படின்னா அக்கம் பக்கத்தில் எல்லோரும் கேட்பாளாம், ஏண்டி போனோம் வாண்டேன் வரலையா இன்னும் வரேன்ட்டு போனானே அப்படின்னு கேட்பாளாம். அதனால் ராத்திரி வேளையில் போவாள். போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தரும் விட மாட்டாளாம், உள்ளே விட மாட்டாளாம். வாசலையே நின்றுட்டு கோச்சுண்டு திருப்பி வந்துடுவாள். வந்து கோவத்தோடையே லக்ஷ்மி தாயாரை உட்காந்துன்னு இருப்பாள். இவர் என்ன பண்ணுவார், அங்கே குண்டிச்சா பவனத்தில் ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறமா தான் திரும்புகிறார். திரும்பும்போது அவர் மாத்திரம் என்ன பண்ணுறார், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி மௌசிமா, அதாவது அத்தை அப்படிங்கிறப்பல சொல்லப்படுறது, அந்த மௌசிங்கம்மாங்கிறவ அந்த காலத்தில் இந்த ஜெகநாத க்ஷேத்திரத்தில் நிறைய ஜலம் வந்து பூமியே அழிகிறாப்பில் இருந்தபோது அத்தனை ஜலத்தையும் குடித்து அந்த ஊரை காப்பாற்றினாலாம். அதனால் அந்த அவ்வாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவள் கொடுக்குற ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவாராம். வந்த அப்புறம் ஏகாதேசி அன்னைக்கு அவளுக்கு சோனாபேஷம், அதாவதுன்னா தங்கத்தால் 3 பெரிய அலங்காரம் பண்ணுவாளாம். சோனாபேஷான்னு சொல்லப்படுறது அலங்காரம் பண்ணுவாளாம். துவாதசி அன்னைக்கு நீலாத்ரி பிஜி அப்படிங்கிறது இந்த சம்பவம் ரத யாத்திரை முடிவு பண்ண நீலாத்ரி பிஜின்னு பேர். அன்றைக்கி பகவான் என்ன பண்ணுவாராம், தாயார் கோச்சின்னு இருக்கா இல்லையா, அவளை ஆலிங்கம் பண்ணிவிட்டு வழியை உட்கார வச்சுட்டு ரசகுல்லாவை ஊட்டுவாராம். இந்த ரசகுல்லா ஊட்டுறதை தங்க சுபத்ரா பாத்திரப்படாதுன்னு பலராமர் அவ கண்ணை இறுக்கி மூடிட்டு தானே எங்கேயோ வேடிக்கை பார்க்குறாப்புல பார்ப்பாராம். எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்க. இது வந்து நம்ம சனாதன தர்மத்தில் சின்னவா வந்து பெரியவாள் இதை பார்க்கப்படாது அப்படிங்கிறத எவ்வளோ ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆகுமா. இந்த மாதிரி கோலாகலமாக நடக்கிறது இன்றைக்கி. இந்த பூரி ஜெகநாத யாத்திரை தொடங்கியாச்சு. எல்லோரும் இன்றைக்கி ஆற்றுல ஜெகநாத அஷ்டகத்தை படிக்கும். அந்த ஊருக்காரா என்ன பண்ணுவாலும் ஆற்றுல தேர் மாதிரி பண்ணி வச்சு அதில் கிருஷ்ணரை உட்கார வச்சு நைவேத்தியங்கள்லாம் பண்ணுவாளாம். சின்ன குழந்தைகள் கூட தெருவில் தடபடபடவான்னு வண்டி இழுத்துட்டு போவாள். அந்த மாதிரி வண்டியை சின்ன வண்டியை வச்சு கிருஷ்ணர் விக்கிரத்தை வச்சு தெருவா அது ஒரு குழந்தைகள்லாம் இழுத்துன்னு போவாளாம். எவ்வளோ ஒரு பக்தி பாருங்க. குழந்தைகளுக்குலேருந்து எல்லாருக்கும் ஒரு பக்தியை பாருங்க. இன்றைக்கி நம்ம ஜெகநாதரை வேண்டிப்போம். நீலாதர நிவாசாய நித்யாய பரமாத்மனே, நீலாசாய நிவாசாய நித்யாய பரமாத்மனே, பலபத்ர சுபத்ராய ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா அப்படின்னு வேண்டிப்போம். எல்லோரும் ஜெகநாத அஷ்டகத்தை படிங்கோ. பாவா எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும். சௌக்கியமாக இருப்போம் எல்லோரும்.